ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உனக்கான தவம் முடிவடையவுள்ளது. நான் என் கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன். உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழப்போகிறது குழந்தையே. ஆழ்ந்த நம்பிக்கை அதிசய ஆற்றலாக செயல்பட்டு நாம் எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அது நிறைவேறுவதற்கு தேவையான சம்பவங்களை நிச்சயம் உருவாக்கும். மனமே இறைவனின் ஆலயமாகும். நல்லவர்களுக்கு மட்டும் சோதனைக்கு மேல் சோதனை, கஷ்டங்கள் வருவது ஏன்? நல்லவர்கள் கெட்டவர்கள் என யாரையும் பேதம் பார்த்து கஷ்டம் வருவது இல்லை. கஷ்டப்படுகிறவர்களுக்கு அனுபவத்திற்காகவும் பிறருக்கு பாடமாக அமைவதற்காகவும் கஷ்டங்கள் வருகின்றன. ஒரு நாள் ஒருவர் அவர் வீட்டுச் சுவற்றை உளி வைத்து உடைத்து கொண்டு இருந்தார். உளி மழுங்கிவிட்டது. கொல்லனிடம் கொடுத்து பழுக்க காய்ச்சி கூராக்கி எடுத்து வந்து மீண்டும் உடைத்தார். உளியின் தலையில் சுத்தியில் பட்டு அது தலைப்பக்கத்திலும் பிசிறுகள் சிதறின. அப்போது அந்த உளி, நீ சுவரை உடைப்பதற்காக என்னை ஏன் இப்படி அடித்து நெருப்பிலிட்டு காய்ச்சி வடித்து மீண்டும் மீண்டும் அடிக்கின்றாய்? நான் தப்பி போகாதபடி என்னை இறுக்கமாக பிடித்து கொண்டு என் தலையிலேயே அடிக்கிறாயே. நீ தலையில் அடிக்கிற வேகத்திற்கு என் கால்கள் கடினமான சுவரில் இடிபடுகிறது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் தாங்க முடியாத அளவுக்கு அடிபடுகிறேன் என்று சொல்வது போல இருந்தது. என்ன செய்வது? எனக்கு தேவையில்லாத ஒன்றை நீக்குவதற்கு பெரிய இரும்பாக இருந்த உன்னை துண்டாக வெட்டி எடுத்து உளியாக வடித்தேன். இப்போது உன்னை சிரமப்படுத்தினால்தான் தேவையற்ற ஒன்றை என்னால் நீக்க முடியும் என்பதால் உன்னை அடிக்கிறேன் என்று சொன்னார். கல் உடைந்து சிலையாக வேண்டுமானால் உளி அடிபட்டுத்தான் ஆக வேண்டும். பிறர் நன்மை பெற வேண்டுமானால் நாம் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என நினைத்து கொண்டேன். நீண்ட இரும்பு கம்பியாக இருந்த ஒன்றை துண்டாக வெட்டி உளியாக்கி பயன்படுத்துவதைப் போல பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களாய் இருந்த உன்னை மானுடனாய் கடவுள் பிறக்க வைத்தது அவன் தன் தேவைகளை உன்னை வைத்து பூர்த்தி செய்து கொள்ளவே. நாம் பயன்படுத்துகின்ற அழகு சாதனம் முதல் அணிந்து கொள்ளும் நகைகள் அனைத்துமே அடிப்பட்டதால் உருவானவை. அனுபவிக்க மட்டுமே நமக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது. எதற்காக என்று கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை. கேட்டாலும் இறைவன் நம்மை விடமாட்டான் என்பதை புரிந்து கொண்டார். எதற்காகவோ இந்த கஷ்டத்தை கடவுள் அனுமதித்து இருக்கிறார் என நினைத்து சகித்துக்கொள். அதிலும் சந்தோஷம் இருக்கத்தான் செய்கிறது. நீ எதை செய்தாலும் அதை நான் அறிவேன். உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் அவற்றை நான் ஆசிர்வதித்து உடனிருந்து கவனித்துக் கொள்வேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.